கூப்பிட்ட குரலுக்கு வரும் கந்தன் கூப்பிட்டும் கந்தனின் சன்னதிக்கு நீ போகாமல் காலம் தாழ்த்துவது ஏனோ? உன்னை இன்றும் இனிமேலும் காக்கும் கந்தன் உன்னை நேரில் காணும் போது கந்தன் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. உனக்கு தெரியுமா? நான் தேடி போன பிள்ளை என்னை தேடி வந்துவிட்டது என ஒரு அப்பாவை விட அதிக சந்தோஷம் அடையும் குணம் கொண்டவன் நம் கருணை கந்தன் எம்பெருமான் முருகன். நீ முகம் வாடினாலே தாங்கிடாமல் நீ கூப்பிடாமல் உன்னை தேடி வந்தது கந்தன். உன்னை வாகனத்தில் பாதுகாப்பாக பயணம் செய்ய வைத்தது கந்தன். நீ தனித்த நிலையில் இருக்கும்போது உனக்காக கனிவோடு இருக்கிறான் கந்தன். உன்னை வாடாமல் காக்கும் கந்தனை தேடாமல் இருக்காதே. உன்மேல் பாசமாக இருக்கும் கந்தனிடம் பேசாமல் இருக்காதே. உன்னை கண்ணின் இமை போல் காக்கும் எம்பெருமான் கந்தனை அவன் சன்னதிக்கு வந்து பார்க்காமல் இருக்காதே. ஏனெனில் கந்தன் தன்னை நம்பியவரை எக்காரணம் கொண்டும் கைவிடாத கருணை குணம் கொண்டவன் என்பதற்கு வரலாற்றில் நடந்த ஒரு திருவிளையாடல் சம்பவங்களில் ஒன்று உண்டு. எம்பெருமான் முருகன் தன்னை நம்பிய பக்தையின் குழந்தையின் ஆயுட்காலத்தை கூட்ட யமதர்மனையே தடுத்து நிறுத்தப்பட்ட யமதர்மராஜா சிவனை நோக்கி அபய குரல் எழுப்ப மும்மூர்த்திகளான பரமசிவன், பிரம்மன், விஷ்ணு மற்றும் அன்னை பார்வதி தேவி உடனே வந்து யம தர்மராஜாவை உடனே விடுவிக்க சொல்லி எம்பெருமான் முருகனிடம் எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் அவர்களிடம் போராடி தன் விஸ்வரூபம் எடுத்து தன்னை நம்பிய பக்தையின் குழந்தையின் ஆயுட்காலத்தை நீட்டித்து யம தர்மராஜாவை விடுவித்தார். அப்பொழுது பிரம்மன் நம் எம்பெருமான் முருகனை நோக்கி கந்தன் மும்மூர்த்திகளின் மறுவுருவம் என்று சொன்னார். தன்னை நம்பிய பக்தர்களை காப்பதற்காக எதையும் செய்வார் திருமுருகன் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதுவே ஒரு சிறந்த சாட்சி. உன்னை காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு. ஏனெனில் மன்னிப்பு கந்தன் உனக்கு தந்த மிகப்பெரிய வரங்களில் சிறந்த வரம் ஒன்று. பிறரை நீ மன்னித்தால் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் கட்டாயம் உண்டாகும். கந்தன் கட்டாயமாக உன்னை காயப்படுத்துபவர்களையும் உனக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் உன்னை நம்ப வைத்து துரோகம் செய்தவர்களையும் மாற்றுவான், திருத்துவான். மேலும் மன்னிக்கும் குணம் ஒன்னில் இருந்தால் நீ கந்தனின் பிள்ளை என்பதற்கு ஒரு சிறந்த சாட்சியாகும். காரணம் நம் கருணை கடவுள் எம்பெருமான் திருமுருகன் தாராளமாக மன்னிக்கும் குணம் கொண்டவர். ஆம், சூரபத்மனை கூட முற்றிலும் அழிக்காமல் மன்னித்து மயிலாகவும் சேவலாகவும் இன்றும் தன் கூடவே வைத்து நேசித்து தனக்கு சேவை செய்யும் மறுவாய்ப்பை கொடுத்தவர் கருணையே உருவான கந்தன் நம் முருகப்பெருமான். உன்னை அன்போடு அரவணைத்து தாய் போல காப்பான். கந்தனை நினைத்தால் நிந்தனை தீரும், சிந்தனை சீராகும். நீ கந்தனின் சொந்த பிள்ளை என்ற பேர் உன்னுடையதாகும். கந்தனுக்காக கால் கடுக்க நடந்தாலும் கந்தனை நேரில் பார்க்க முடியவில்லையே என கலங்காதே. கந்தனின் சன்னிதானத்துக்கு வந்து கண்மூடி அமர்ந்து ஒருமுறை முருகா என உன் ஆள் மனதிலும் நம்பிக்கையிலும் முழு மனதோடு சொல்லிப்பார். உன் கண்களை மெதுவாக திறந்து பார். கந்தன் கட்டாயம் உனக்கு தெரிவான். இப்பொழுது உன் கண் முன்னே கந்தன். காரணம் நம் கந்தன் இன்றும் என்றும் வாழும் கலியுக கடவுள். வலியும் கண்ணீரும் வலிகொண்ட நெஞ்சத்தின் வலியும் கந்தனுக்கு தெரியும். உன் கண்ணீரை துடைக்கும் கந்தன் உன்னை அழாமலும் விழாமலும் காப்பான். உடைந்த நெஞ்சங்களுக்கும் கைவிடப்பட்ட கைகளுக்கும் கந்தனே துணை.